இத்தனைக்கும் இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான். இவர் என்கிட்ட வந்து அஃபெக்ஷனா தான் இருக்காரு. ஓகே, ஆக்சுவலா நீங்க நல்லவர் அப்படின்னு உங்களுடைய மனைவி சொல்றாங்க. ஆனா இவ்வளவு சொல்ற ஒரு கிரெடிட் கொடுக்குற ஒரு ஆள் நீங்க அவங்களுக்கா ஒரு இடத்துல கூட நிக்கவே இல்லையே. அப்பா விஷயம் வந்து அப்பா அந்த காலத்துல இருந்தே அப்படிதான். இல்ல சார், இப்போ நான் சில பெரியவங்கள்ல எனக்கு தெரியும். இப்போ சில பெரியவர்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருந்தா கூட அவன் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவருடைய சித்தாந்தம். அதை கூட விட்டுறலாம். அது என்ன பழைய விஷயம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அபியூசிவா பேசக்கூடிய அப்பாவை வந்து எப்படி நம்ம தாங்கிட்டு இருக்க முடியும்? இல்ல சார், அது முடியலன்னு தான் நான் தனியா செப்பரேட்டாவே போனேன். நீங்க செப்பரேட்டா போனது சந்தோஷம். ஆனா அந்த இடத்துல நீ ஒன்று இருக்குங்கப்போ நீங்க ஏன் கேட்கலங்க? இப்போ 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 அவங்க சொல்றாங்கல்ல, அன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய சண்டை நடக்கு, என் ஜாமான்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க, இவர் வந்தாரு ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஜாமான் எடுத்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு ½ hour கழிச்சு வந்து பார்த்தாரு, என்னன்னு கேட்கிறாரு, எனக்கு அது கஷ்டமா இருந்தது அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கலன்னு கேட்கறாங்க. இது நமக்காக இவ்வளவு தூரம் நின்ன ஒருத்தங்களுக்கு இப்படி நடக்குது, நம்ம திருப்பி அதை பத்தி எதுவுமே கேட்கலங்கிறது. இல்ல சார், அது புரிஞ்சிட்டு தான் நான் அது டெய்லி சினாரியோன்ட்டு எனக்கு அது அப்புறமா தான் ரியலைஸ் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை நான் இது வரைக்கும் சந்தோஷப்பட்டதே கிடையாது. எங்க ஃபேமிலி முதல்ல இங்க வர விடல. ஏன்னா எங்க ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வர இந்த நிலைமை வந்துருச்சு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்குற நிலைமையில அவங்க இல்லை. இவர் தான் எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணுக்காக நான் இருக்கேன், என்னால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். வீட்டுக்குள்ளே வர விடல. எல்லாம் வந்தாங்கன்னா எங்கள் ஐயா முதல்ல தூக்கி ஆணையில் மாட்டி விட்டுருவாரு.